நாம் எதிர்பாராத முடிவு என்பதை விட எதிர்பார்த்த முடிவுதான் என்றாலும் இவ்வளவு பெரிய தலைகீழ் மாற்றம் உருவாகும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை. காட்டுமன்னார் கோயில் தொகுதியிலே நாம் போட்டியிட வேண்டும், தமிழ்நாடு மாநில அரசியலில் நாம் ஈடுபட வேண்டும் என்றெல்லாம் தேர்தலுக்கு முன்பே சிந்தித்ததற்கும் முடிவெடுத்ததற்கும் என்ன காரணம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்திருப்பீர்கள். உங்களுக்கு அதிலே ஒரு தெளிவு கிடைத்திருக்கிறேன். மீண்டும் மீண்டும் நான் அதற்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கும் என்பதை நான் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பு சொன்னேன். ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கும் என்று சொன்னேன். அதெல்லாம் நடந்ததா இல்லையா? அதே போல தமிழ்நாட்டில் தொங்கு சட்டசபை என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தவில்லை. ஆனால் அரசியல் சூழல்கள் மாறும், அணி சேர்க்கைகள் மாறும். ஆகவே அந்த சூழலில் நாம் சட்டமன்றத்தில் இருக்க வேண்டிய தேவை இருப்பதாக உணர்ந்தேன். அதனால்தான் நான் திருமண வேட்பாளராக என்னை அறிவித்தேன் என்ற விளக்கத்தை சொன்னேன். நான் சொன்னது போல அரசியல் சூழல்கள் மாறி இருக்கிறதா இல்லையா? அணி சேர்க்கைகள் மாறி இருக்கிறதா இல்லையா? இதையெல்லாம் நான் தேர்தலுக்கு முன்பு யூகம் செய்தவர்கள். இப்போது நான் சொல்லுகிறேன், விடுதலை சிறுத்தைகளை தவிர்த்துவிட்டு தமிழ்நாடு அதை நான் ஆணவத்தோடு சொல்லவில்லை, அகந்தையோடு சொல்லவில்லை, கள அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன். நாம் இன்றைக்கு தனிப்பெரும் ஒரு சக்தியாக, தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக, பொதுமக்களின் பேராதரவோடு, அனைத்து தரப்பு மக்களின் நல்லாதரவோடு, ஜனநாயக சக்திகளின் வாழ்த்துக்களோடு வளர்ந்திருப்போம். நம்முடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு என்பதை தனித்து போட்டியிட்டு நாம் உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் நாம் தவிர்க்க முடியாத சக்தி. தமிழ்நாட்டு அரசியலில் பலமுறை நான் மேடைகளில் சொல்லி இருக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி தமக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திய பிறகுதான் கூட்டணியில் சேரவில்லை. மதிமுக உருவாகி தமக்கு எவ்வளவு சதவீதம் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திய பிறகுதான் அதிமுக கூட்டணியிலே சேரவில்லை. தேமுதிக தனக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திய பிறகுதான் அதிமுகவோடு கூட்டணி அமைத்தது. நாம் தமிழர் கட்சி கூட இதுவரையில் எந்த கூட்டணிக்கு போகாவிட்டாலும் தனக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் தனித்து போட்டியிடாமல் எவ்வளவு வாக்கு வங்கி நமக்கு எத்தனை சதவீதம் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தாமல் தொடர்ந்து கூட்டணியிலே இடம் பெறக்கூடிய வலிமை பெற்ற ஒரு இயக்கம் உண்டு என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். இந்த கோணத்தில் யாரும் பேசுவதில்லை. எந்த தேர்தலிலும் நாம் தனித்து போட்டியிட்டு எங்களுக்கு இத்தனை சதவீதம் வாக்கு வங்கி இருக்கிறது, எங்கள் வாக்குகள் உங்களுக்கு தேவைப்படுமானால் எங்களை கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு இத்தனை இடங்கள் கொடுங்கள், இந்த பதவியை கொடுங்கள் என்றெல்லாம் நாம் பேசவில்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ ஏன் இன்றைக்கு தாவியக்காவுக்கோ கட்டாயம் தேவைப்படுகிறது. இதை எப்படி நாம் சாத்தியமாக்கி இருக்கிறோம், எப்படி இதை நாம் சாதித்திருக்கிறோம், இதுதான் இன்றைக்கு பலருக்கு கண்ணை உறுத்துகிறது. ஆகவேதான் விடுதலை சிறுத்தைகள் இப்போது முன்பு போல இல்லை என்றெல்லாம் பலவீனப்பட்டதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க பார்க்கிறார்கள். 11.5% வாக்கு வங்கி வைத்திருந்த பாஜக 2.5% குறைந்து விட்டது. 9% பறிகொடுத்திருக்கிறது.
8% இருந்த நாம் தமிழர் கட்சி 4% குறைந்து விட்டது. 66 இடங்களில் வெற்றி பெற்ற அதிமுக 47 இடங்களுக்கு போய்விட்டது. ஆளும் கட்சியாக இருந்த திமுக 59 இடங்கள் என்ற அளவிலே சுருங்கி போய்விட்டது. இதையெல்லாம் விமர்சிக்காதவர்கள் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்ட 8 இடங்களில் 2 இடங்கள் வெற்றி பெற்றும் கூட ஏதோ விசிகா பலவீனமாகிவிட்டது என்று சமூக ஊடகங்களில் நமக்கு எதிரான அவதூறுகளை கட்டமைக்கிறார்கள். ஏனென்றால் திருமாவளவனை விடுதலை சிறுத்தைகளை தமிழ்நாடு இப்படி ஒரு சக்தியாக அங்கீகரித்து விட்டதே, தனித்து போட்டியிடாமலேயே அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இது வளர்ந்திருக்கிறது, தனித்து போட்டியிடாமலேயே தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறது, 2 சீட்டு தானே என்று ஏளனம் செய்தவர்களுக்கு அந்த 24 மணி நேரத்தில் அந்த 2 சீட்டு எவ்வளவு பெரிய வலிமை வாய்ந்தது என்பதை உணர்ந்திருப்பார்கள். அந்த 2 இல்லாவிட்டால் ஆட்சியே இல்லை என்ற அளவுக்கான ஒரு சூழலை மக்கள் ஏற்படுத்தினார். அதை நான் அகந்தையோடு சொல்லவில்லை, யாரையும் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. 108 இடங்களில் வெற்றி பெற்றாலும் சிறுத்தைகளின் 2 இடங்கள் இருந்தால்தான் ஒரு நிலை தமிழக அரசியலில் வந்ததென்றால் அந்த வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். என் தாய்படி என்று நான் பெருமை பொங்க சொல்லுகிற காட்டுமன்னார்குடி இந்த அணையிலும் 33,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நான் டெல்லிக்கு போய் இறங்கினாலும் இந்தி பேசக்கூடிய நான் பார்த்த உடனே வாங்க கிங் மேக்கர் நினைக்கிறான். யாரும் தெரியல, அவங்க எல்லாருமே இந்தியா முழுக்க போயிடுச்சு, உலகம் முழுக்க போயிடுச்சு. கிங் மேக்கர் அப்படின்னா அரசனை உருவாக்கக்கூடியவர் அப்படின்னா, ஆட்சியாளரை உருவாக்கக்கூடியவர் அப்படின்னா, மணிமகுடம் சூட்டக்கூடியவர் அர்த்தம். தான் அரசனாகாவிட்டாலும் பிறரை அரசனாக மன்னனாக சிம்ம நாற்காலியில் அமர வைக்கிற, சிம்மாசனத்தில் அமர வைக்கிற வலிமை பெற்ற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னை ஓரம் கட்ட பார்த்தால் நாங்கள் இருக்கும் இடமே நெய்யும் என்பதை தீர்மானிக்கிறோம். நீங்க 4 சீட்டு கொடுக்கலாம், ஓரம் கட்டலாம், 6 சீட்டு கொடுக்கலாம், ஓரம் கட்டலாம், 2 சீட்டு மட்டும்தான் ஜெயிக்க வைக்கலாம், ஓரம் கட்டலாம். ஆனால் சிறுத்தைகள் தான் மையமாக இருந்தார்கள். இதெல்லாம் நான் குறி சொல்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன். ஒரு தம்பி சொல்றாங்க, நீங்க எங்காவது வேப்பமரத்து அடியில உட்கார்ந்து குறி சொன்னா அது படிக்க முடியும். நம்ம அரசியலில் எந்த லாப நட்ட கணக்கு பார்ப்பதில்லை, மக்களுக்காக உண்டாக்குவதோ அவ்வளவுதான்.